டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஹெல்த் கவே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் தைராய்டு பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக தைராய்டு ஆண்களை விட பெண்களைத்தான் அதிகமாக பாதிக்கிறது. ஏனென்றால் குடும்ப வேலை காரணமாகவும் மற்ற இதர சூழ்நிலைகள் காரணமாகவும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள். ஆண்கள் தங்களுடைய மன அழுத்தத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதோ உறவினர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கொஞ்சம் சற்று ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. பெண்கள் தான் அதிகமாக இதை குடும்ப கௌரவம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் தனக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கின்னு அந்த மன அழுத்தத்தின் காரணமாகவும் தைராய்டு நோயால் பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக தைராய்டுன்ற அந்த சுரப்பி, உடலில் நிறைய சுரப்பிகள் இருக்குது. கழுத்தினுடைய முன்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவத்தில் உள்ள ஒரு சுரப்பி தான் தைராய்டு ஆகும். தைராய்டுன்ற சுரப்பி T3 என்கிற ட்ரையோதைராய்டினின் ஹார்மோனையும் T3 என்கிற தைராக்சின் ஹார்மோனையும் சுரக்கிறது. இந்த சுரப்பியில் இந்த சுரக்கின்ற ஹார்மோன்களில் சமநிலை மாறும் பொழுது, குறைவாக சுரக்கும் பொழுதோ இல்லை அதிகமாக சுரக்கும் பொழுதோ தைராய்டு நோய் உண்டாகிறது. தைராய்டு குறைபாடு 5 வகைப்படும். இந்த T3 T4 என்ற ஹார்மோன்கள் குறைவாக சுரப்பதை ஹைப்போதைராய்டு என்போம். அதிகமாக சுரக்கிறத ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் அந்த தைராய்டு சுரப்பி முன்பகுதியில் இருக்கிறது வீங்கி போய் முன்கழுத்து கழலை அப்படின்வாங்க. அதை ஆங்கிலத்தில் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உருவாகிற முன்கழுத்து கழலைன்ற தைராய்டு நோய். 4வது தைராய்டு நோடுல் அப்படின்வாங்க. அந்த தைராய்டு சுரப்பியில் சின்னதாக ஒரு கட்டி இருக்கிறது அல்லது ஒரு சின்ன குழி இருக்கிறது தைராய்டு நோடுல் அப்படின்வாங்க. 5வதாக தைராய்டு சுரப்பியில் புற்று உண்டாவது. முன்னாடி சொன்னது தைராய்டு நோடுல்ன்றது சின்னதாக கட்டி இருக்கும், ஆனால் அது புற்று கட்டி கிடையாது. இந்த 5வது வகையில் தைராய்டு சுரப்பியில் புற்றுக்கட்டி உருவாகி இருக்கும். இப்படி 5 வகை தைராய்டு நோய் குறைபாடு 5 வகைப்படும். தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்க T3 T4 TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் அப்படின்ற ஹார்மோன் என்கிற TSH இந்த டெஸ்ட் எடுத்தாலே அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பு மெட்டபாலிசத்தை சீர்படுத்துகிறது. மெட்டபாலிசம்னா உடலில் சக்தி உருவாக்குதலை சரி செய்கிறது. மூளை இதையும் சரியாக இயங்கிறதுக்கு பார்த்துக்குது. இதயத்தையும் சரியாக இயங்க வைக்கிறது. இந்த 3 முக்கியமான வேலைகள் அதில் இருக்குது. இது இல்லாமல் பாலுணர்வு சம்மந்தப்பட்ட இதையும் இயல்பாக இருக்கிறதுக்கு இந்த தைராய்டு சுரக்கிற அந்த சுரப்பி ஹார்மோன்கள் நல்லா வேலை செய்யுது. இதில் எந்த குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஹைப்போ தைராய்டுனா அந்த சுரப்பு குறைவாக சுரக்கும். இந்த குறைபாடு இருந்தாலும் ஹைப்பர் தைராய்டுனா அதிகமாக சுரக்கும். இந்த குறைபாடு இருந்தாலும் தைராய்டு நோடுல் அப்படின்றது சின்னதாக கட்டி உருவாகிறது, குழி உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். காயட்ரின்றது முன்கழுத்து கழலைன்னு சொல்லியிருக்கிறோம். தைராய்டு சுரப்பியில் புற்று உருவாகிறது. இது மாதிரி உங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் இந்த அனைத்து வகையான குறைபாடுகளுக்கும் நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம். இதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்கே தங்கி சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைராய்டு இருக்கிறவங்க இங்கே காலையில் வரீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு உங்களையும் விசாரிச்சுட்டு நாங்கள் 4 மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஹோமியோ மருந்து, மலர் மருந்துகள், சித்தா ஆயுர்வேதா மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். உங்களுக்கு அந்த குறைபாடெல்லாம் ஒரு 15 நாள்லேயே குறையிறத நீங்கள் செல்ஃபாக உணர்வீங்க.
அடிக்கடி டெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் வந்து 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். உங்களுக்கு அவசரம் இல்லை இந்த 15 நாளில் குறைஞ்சிருக்குதா, ஒரு மாதத்தில் குறைஞ்சிருக்குதான்னு பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது உங்கள் விருப்பம். எப்போ வேணாலும் டெஸ்ட் எடுக்கலாம். முன்னாடி டெஸ்ட்டை விட 15 நாள் கழித்து எடுத்தாலும் அது குறைஞ்சிருக்கும். குறைவான தைராய்டுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூடி இருக்கும். இது மாதிரி எந்த குறைபாடும் முன்கழுத்து கடலைன்னு அந்த வீக்கமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களுக்கு வந்து சரியாகுதுன்ற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் 3 மாதத்தில் நார்மலுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கு, இயல்பாகவே வாழ்நாள் முழுசும் இருக்கிறதுக்கு மேற்கொண்டு நீங்கள் 2 மாதம் எங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்கே தங்கி சிகிச்சை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் அக்குபஞ்சர், வர்மா, ரெஃப்ளெக்ஸு இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஹோமியோ மருந்து, மலர் மருந்து, சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 5 மாதத்தில் நீங்கள் முழுசாக குணமடைவீங்க. இப்போது தைராய்டு நோய்கள் உருவாவதற்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் சில பேருக்கு இருக்கும். பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சதுன்னா உடம்புல எந்த வியாதியும் வரும். அந்த வகையிலையும் தைராய்டு நோய் வருவதற்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கிறதும் ஒரு காரணம். அது மாதிரி உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருந்து தைராய்டு நோய் வந்திருந்தாலும் நாங்கள் அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டரை உங்களுக்கு ஒரு நார்மல்ன்றது ஒரு 7 மாதத்தில் கொடுப்போம். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருந்து தைராய்டு நோய் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 7 மாதம் ஆகும். அந்த 7 மாதத்துலேயே உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டரும் முழுசாக ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் க்யூர் ஆகிடும். தைராய்டும் உங்களுக்கு க்யூராக இருக்கும். உடம்பில் அயோடின் சத்து இருக்க வேண்டிய அளவை விட குறைஞ்சாலும் தைராய்டு நோய் வருவதற்கு அது ஒரு பெரிய காரணம். நீண்ட நாள் மன அழுத்தம் இருக்கிறது ஒரு காரணம். இதில் நீங்கள் அயோடின் சத்தை உங்களுக்கு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துப்பீங்க. அந்த அயோடின் சத்தை கிரகிக்கிற தன்மை உங்களுக்கு ரத்தத்தில் இல்லாமல் போயிருந்தாலும் அயோடின் எடுத்துக்கினாலும் அயோடின் டெஃபிஷியன்சி காரணமாக உங்களுக்கு தைராய்டு குறைபாடு கண்டிப்பாக வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தம் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து அந்த அயோடினை அந்த ரத்தம் கிரகிக்கிற தன்மையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். இதுதான் இல்லை, அனிமியானும் பொழுது நீங்கள் என்ன தான் இரும்பு சத்து எடுத்துக்கினாலும் அந்த இரும்பு சத்தை கிரகிக்கிற தன்மை அந்த உடம்பில் இருக்கிற ரத்தத்துக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அனிமிக்கு வருது. மற்றபடி சரியாக தூங்கலை போகலைன்றதெல்லாம் வேறு ஒரு மற்ற காரணங்களாக இருந்தாலும் இது கிரகிக்கிற தன்மை ரத்தத்தில் அந்த எந்த சத்தை கிரகிக்கிற தன்மை இல்லையோ அந்த சத்து சார்ந்த நோய்கள் இயல்பாக எல்லாருக்குமே வரும். அந்த கோணத்தில் அயோடின் சத்தை கிரகிக்கிற தன்மை உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா 2 மாதத்துலேயே அயோடினை கிரகிக்கிற தன்மையை முழுசாக உருவாக்கி உங்களுக்கு அந்த அயோடின் சத்து குறைபாடு இருந்தாலும் அதை 5 மாதத்துக்குள்ளே நாங்கள் நிவர்த்தி செஞ்சு கொடுப்போம். தைராய்டு குறைபாடு நோய் பரம்பரையாக வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பொதுவாகவே ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த நோய் அவங்களுக்கு இருக்குதோ அந்த நோய் வருவதற்கு பாதி வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு. ஆனால் அதே குழந்தை அது மாதிரி நீங்கள் 2 பேரும் தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நோய் உருவானாலும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுதோ இல்லை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதோ நீங்கள் சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு குழந்தை பிறந்த பிறகும் அதுக்கு அதை நல்ல சுத்தமான முறையில் பராமரித்து சத்தான எல்லா சத்துக்களும் சமச்சீரான உணவை கொடுக்கும் பொழுதும் அந்த மரபு வழி நோய்கள் வராது. சரி, இதெல்லாம் செய்ய முடியாமல் மரபு வழியாக உங்களுக்கு தைராய்டு குறைபாடு இருந்தாலும் அந்த மரபு வழியான காரணத்தையும் நீக்கி உங்களுக்கு அந்த தைராய்டு நோயை முழுமையாக குணப்படுத்தி கொடுப்போம். மரபு வழியாக உங்களுக்கு தைராய்டு நோய் வரும் பொழுது அதுக்கான சிகிச்சை ஓரிரு மாதங்கள் கூடும். மற்றபடி அதுக்கு மரபு வழியாக வந்துடுது, நம்ம அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, நமக்கு இது சரியாகாது அப்படின்ற அவநம்பிக்கை கண்டிப்பாக வர வேணாம் உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு மரபு வழியாக பாதிப்பு இருந்தாலும் நாங்கள் இங்கே கேரண்டி கொடுத்தே சரி பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு தேவை நாங்கள் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இந்த கடைப்பிடிச்சிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு உத்தரவாதமாகவே தைராய்டு நோயை முழுசாக குணப்படுத்தி கொடுப்போம். இந்த நோய் தான் இல்லை, எந்த நோயும் எங்களிடம் எந்த நோயுடைய நோயாளர் வந்தாலும்
நாங்கள் கேரண்டி கொடுத்தே சரி பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் நாங்கள் சொல்கிற ஆலோசனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் எங்கள் மருத்துவமனையில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த பட்டதாரிகளை கொண்டு சிகிச்சை கொடுக்குறோம். அதில் நீங்கள் சரியாவீங்க. குறிப்பாக தைராய்டு நோய் இது வரைக்கும் நாங்கள் எடுத்த எல்லா நோயும் சரியாவது போல் தைராய்டு நோயும் எல்லாருக்கும் சரியாக இருக்குது. இந்த 5 வகையான தைராய்டு நோய்களையும் இதுவரை நாங்கள் நன்றாகவே குணப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்த வகை தைராய்டு குறைபாடால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையோடு எங்களிடம் வந்து நீங்கள் சிகிச்சை பெற்று பூரணமாக பலனடையலாம். ஆனால் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தைராய்டை குணப்படுத்தி கொடுப்போம். ஆனால் எனக்கு தைராய்டையும் குணப்படுத்தி குழந்தை பேரையும் உண்டாக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சாத்திய குறைவான விஷயம். அதனால் எந்த வயதில் இருந்தாலும் தைராய்டு நோய்க்கு மட்டும் வரீங்கன்னா முழுசாக குணப்படுத்தி கொடுக்குறோம். அது மாதிரி ஆண்களாக இருந்தால் 50 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்தீங்கன்னா தைராய்டு நோயை குணப்படுத்தி கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு ஆண் தன்மை குறைபாடு இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தி கொடுக்க முடியுமான்றது சற்று சாத்திய குறைவான விஷயந்தான். அதனால் ஒரு நோய்க்கு மட்டும் வர்ற யாருமே எங்களிடம் பூரணமாக எந்த வயசுலையும் நீங்கள் நடமாட்டத்தில் இருக்கணும், அவ்வளோதான். வாய் வழியாக உணவு சாப்பிடணும். டியூப்பு போட்டுட்டு உணவு குழல் வழியாக தொண்டையில் டியூப்பை போட்டுட்டு அது மாதிரி வரக்கூடாது. இது மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நோய்க்கு மட்டும் எந்த நோயாக இருந்தாலும் வந்தீங்கன்னா நாங்கள் முழுசாக குணப்படுத்தி கொடுப்போம். தைராய்டை எந்த வயசில் வந்தாலும் நாங்கள் தைராய்டோடு மட்டும் வரீங்க அப்படின்னா முழுசாகவே சரிப்படுத்தி கொடுப்போம். நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை பெற்று நலமாகி இருக்கிற வாழ்நாள் முழுசையும் சந்தோஷமாகவே நீங்கள் கழிக்கலாம். உங்களுடைய தைராய்டு நோய் எங்களால் பூரணமாக உத்தரவாதமாக குணமாக்கி தரப்படும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.